அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன். இந்த ப்ளஸ் டூ முடித்த அதாவது ப்ளஸ் டூ முடிச்சுட்டு என்ன கோர்ஸ் எடுத்து படிக்குதுன்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்கிற மாணவர்களுக்கு நம்மளுடைய சேனலானது ஒவ்வொரு கோர்ஸை பற்றியும், கல்லூரிகளை பற்றியும், கவர்மெண்ட் கல்லூரிகள் பற்றியும், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பற்றியும், ஸ்காலர்ஷிப் பற்றியும் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து வந்துகிட்டே இருக்கிறோம். சரிங்களா? ஸோ அந்த சீரியஸஸில் இன்றைக்கி நான் ஒரு டாபிக் பற்றி யோசிக்கிறோம். அந்த டாபிக் பற்றி மசம் சொல்லணும் அப்படின்றது எனக்கு இன்ட்ரெஸ்ட். ஸோ அதே போல் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 7 லேக்லேருந்து 8 லேக் மாணவர்கள், கிட்டத்தட்ட சயின்ஸ் ஒரு 3 to 4 லேக் மாணவர்கள் வந்து எக்ஸாம் எழுதுவாங்க அப்படின்ற ஒரு பார்வையில் எல்லா மாணவர்களும் சயின்ஸ் ஓரியன்டான மாணவர்களில் நிறைய மாணவர்கள் வந்து நீட் எக்ஸாமுக்கு அப்ளை ஆகணும், நீட் எக்ஸாம் எழுதணும், மெடிக்கல் ரிலேட்டடான கோர்ஸ் போகணும் அப்படின்ற மாதிரியான மாணவர்கள் இருப்பாங்க. ரைட்டுங்களா? நான் இந்த டாப்பிக்கில் என்ன சொல்லணும்னு பிளான் பண்ணுறேன் அப்படின்னா, உங்களுக்கு இந்த 6 சப்ஜெக்ட்டுமே பிடிக்கணுன்றது ஒரு வேலை. அதில் 6 சப்ஜெக்டில் எனக்கு ஃபிசிக்ஸ் சார் வந்து ரொம்ப சூப்பராக சொல்லி கொடுப்பாங்க சார். அதனால் சாரை பிடிக்கும். சாரை பிடிக்கனால எனக்கு சப்ஜெக்டையும் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்த மாணவர்கள் எனக்கும் அந்த மாதிரிலாம் என்ன ஒரு அனுபவங்கள்லாம் இருக்குது. அது மாதிரி ஒரு இல்லை எனக்கு டீஃபால்ட்டாகவே ஃபிசிக்ஸோட ஸ்கில் இருக்கிறதா நான் பார்க்குறேங்க சார். நான் ஒரு இடத்துக்கு போகிறதா இருக்கட்டும், ஒரு கேம் விளையாடுறதா இருக்கட்டும், அங்கே நடக்கிற ரியாக்ஷனாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு ஃபிசிக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதா நான் பார்க்குறேன். கெமிஸ்ட்ரியோடைய ஒரு டெரிவேஷன் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக சால்வ் பண்ணதாக பார்க்குறேன். அந்த மாதிரி ஒவ்வொரு கோர்ஸுக்குமே ஒரு விதமான உங்கள்கிட்ட இருந்து ஆன்சர் இருக்கும். பட் எல்லா கோர்ஸுக்குமே எல்லா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லா சப்ஜெக்ட்டுமே ஒரே மாதிரியான பதில்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா லாங்குவேஜுக்கு ஒரு மாதிரியான ரியாக்ஷன் இருக்கும், மேத்தமெட்டிக்ஸ்னால் கொஞ்சம் பய உணர்வும் இருக்கும், கொஞ்சம் நிதானமும் இருக்கும், ஃபிசிக்ஸில் ஆர்வமும் இருக்கும், கொஞ்சம் பய உணர்வும் இருக்கும். அதே போல் கெமிஸ்ட்ரியில் கொஞ்சம் ஆர்வ கோளாறாகவும் இருக்கும், அதுக்கப்புறம் என்ன இருக்கும், அந்த பய உணர்வும் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே ஒன்று. அப்போது ஒரு சப்ஜெக்டில் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது, என்னையை தாண்டி எனக்குள்ளே ஒரு ஸ்கில் இருக்குது, ஒரு டிஃபால்ட்னஸ் இருக்குது அப்படின்ற பார்க்கும்போது ஒரு அந்த சப்ஜெக்டை பேஸ் பண்ணி நீங்கள் ப்ளஸ் டூவில் இந்த கரியர் கோர்சஸை எடுத்தால் ஒரு பெரிய பெரிய சக்ஸஸை, ஒரு வெற்றி பாதையை தேர்ந்தெடுக்க முடியுமோ அப்படின்ற ஒரு முயற்சி தான். அந்த முயற்சியில் தான் இதை நம்ம ட்ரை பண்ணுறோம். எந்த அளவுக்கு அது சக்ஸஸ்ஃபுல்லாக வரும்ன்றதை பொறுத்து வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக ஒரு வேளை உங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபேக்டரியான ஒரு கன்வீனியன்சிங் ஃபேக்டராக இருந்துச்சு அப்படின்னா நிறைய மாணவர்களுக்கு அதை ஃபார்வர்ட் பண்ணி நீங்கள் ஒரு லைக் பட்டனும் கொடுங்க. சரிங்களா? நிறைய தேர்தல் மாணவர்களுக்கு போகட்டும். இப்போ நான் எடுத்துக்கிற டாபிக் ஐம் ரியலி லவ் வித் ஃபிசிக்ஸ் சப்ஜெக்ட். எனக்கு ஃபிசிக்ஸ் ரொம்ப பிடிக்கும் சார். சூப்பராக எனக்கு சார் சொல்லிக் கொடுப்பாங்க, இல்லை சூப்பராக எனக்கு டீச்சர் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுவாங்க. எனக்கு நிறைய ரியல் டைம் ப்ராஜெக்ட் நான் 10th பண்ணிட்டு இருக்கிறேன். எனக்கு ஃபிசிக்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டட். ஈவன் என்ன டாபிக் படிச்சுன்னா அப்படியே மெமரி ஆகிடும். நான் அழகாக எக்ஸாம் எழுதி நல்ல மார்க் எடுத்துருக்கேன். அப்போது ஃபிசிக்ஸில் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு நல்லாவே இருக்குது. ஃபிசிக்ஸோடைய ட்ராக்லேயே ஒரு கோர்ஸ் நீங்கள் எடுக்கணும். அது ஆர்ட்ஸ் லெவல்லேருந்து இன்ஜினியரிங் லெவல் வரைக்கும், மெடிக்கல் லெவல் வரைக்கும் இதெல்லாம் எடுக்கலாம் அப்படின்ற பார்வையில் முதல்ல நீங்கள் இந்த ஃபிசிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னாவே something you have to knowledge in the electricity, magnetification, இது மாதிரிலாம் உங்களுக்கு நாலேஜ் இருக்கிறதா நான் வந்து பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் ஸ்பேஸ் அண்ட் டைம், ஸ்பேஸ் ரிலேட்டடான மூமெண்ட்ஸு, டைமு, எர்த்தோட ரொட்டேஷன் இதெல்லாம் இருக்கிறதா பார்க்குறேன். அதுக்கப்புறமேல வந்து தெர்மோடைனமிக்ஸ், இந்த ஹீட் அண்ட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லுவாங்க. ஒரு ஹீட் இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போதோ தெர்மோடைனமிக் ரிலேட்டடான ரியாக்ஷன் மூமெண்ட்லாம் உங்களால் ஈஸியாக லேர்ன் பண்ணிக்க முடியுமோ அப்படின்றத நான் பார்க்குறேன். அது இல்லாமல் ஃபிசிக்ஸ் லைக் வந்து எலக்ட்ரிக்கல், ஏரோஸ்பேஸ் இந்த மாதிரியான ஒரு ஸ்பேஸ் சயின்ஸ் ரிலேட்டடெல்லாம் உங்களுக்கு நாலேஜ் இருக்கலாமோ அப்படின்றத பார்க்குறேன். ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்கள் என்னென்ன கோர்ஸ்லாம் போகலாம். ஒரு பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படிக்கலாம், எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் படிக்கலாம். அதுக்கப்புறமேல ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் ஃபேஸ் பண்ணி எழுதலாம், இல்லை ஒரு கல்லூரிக்கு ஆசிரியராக போக முடியும். இந்த மாதிரியான பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் அது மாதிரி போய் அதுலேயே நிறைய ரிசர்ச் இன்றான கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்லேயோ இதுலேயோ நீங்கள் வேலைக்கு போக முடியும். சரிங்களா? அடுத்த லெவலில் நீங்கள் பார்க்கறது எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ். ஸோ எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டடான படிப்புகள், எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடான படிப்புகள்லாம் உங்களால் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? அப்புறம் டெலிகம்யூனிகேஷன், செமிகண்டக்டர். ஏன்னா இன்னைக்கு காரு என்ன ஒரு டிவைஸ் எடுத்தாலும் செமிகண்டக்டர் இல்லாத டிவைஸே இருக்காது. சரிங்களா? அந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் ஓரியன்ட், மெக்கானிக்கல் ஓரியன்ட், செமிகண்டக்டர் ஓரியன்ட், இந்த மாதிரியான எந்த படிப்புகளை எடுத்தாலும் உங்களால் ஈஸியாக அதை கற்றுக்கிட்டு அதில் உங்களால் வெற்றி அடைய முடியுன்றது என்னோடய பார்வை. ஒருவேளை இன்ஜினியரிங் ரிலேட்டடாக எடுத்தீங்கன்னா ரைட், மெடிக்கல் ரிலேட்டடான ஃபிசிக்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய அது பெரிய லெவல் டாபிக்ஸு. மெடிக்கல் ஃபிசிக்ஸு, இசிஇ, மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங், ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், அதே போல் எம்எஸ்சி அந்த மாதிரி ஹையர் ஸ்டடீஸ்
எம்டெக் எம்டெக்கில் போயிட்டு நீங்கள் வந்து ஃபிசிக்ஸ் ரிலேட்டடான படிக்கிறது இதெல்லாம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஓரியன்டான கோர்ஸை நீங்கள் சூஸ் பண்ணணும். இதில் ஒரு வேளை உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பட்சத்தில் கோர்ஸ் எடுத்து இதை அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான முயற்சிகள் எடுக்கலாம். நம்ம அடுத்து வேற ஒரு சப்ஜெக்டோட பார்க்கலாம்.